ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் காவேரி. அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன், அவளை இறக்கி விட்டுட்டு அவளும் நடந்து போயிடுவா. திடீர்னு எதிர்பாராத நேரத்துல தான் அவ தன்னோட அன்பை வெளிப்படுத்துவா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஓ, எதிர்பாராத நேரத்துலயா? ஓகே ஓகே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு எப்பவுமே நான் சோகமாவே இருக்கக்கூடாது தெரியுமா, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. வீட்டில் தேடுவாங்கன்னு ரொம்பவே பயந்து போனா, ஆனால் என் கூட இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவளை இங்கே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா காவேரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, ஓ அப்படியா, இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாள் நைட்டு முழுவதும் இங்கே தான் இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனால காவேரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் செம்ம சண்டை. அதுக்கப்புறம் அந்த ராத்திரியிலும் என்னை பார்க்க வந்தா தெரியுமா, நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா, என்னால் பார்க்கவே முடியல, அவளை அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க அவளும் சரின்னு தான் சொன்னான். உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டான். அதே மாரி ஒத்துக்கலை, நான் கண்டிப்பாக உன்னை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ கனவு தெரியுமா, எங்களுக்கு குழந்தைங்களாம் பிறந்து அவங்க என்னெல்லாம் படிப்பாங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பெண் குழந்தைங்க வேணும் அப்படின்னு நான் சொல்ல, இல்லை இல்லை பையன்தான் வேணும் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, பிறந்தா எல்லா பாசத்தையும் நீ அவன் மேலே காட்டுவ, அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லா பாசமும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு ரொம்பவே பொசசிவாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கங்கா குமரனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதும் வெளியில் வரதுமா இருக்காங்க. உடனே சாரதாவும் அவங்க பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி, வராததுனால கோவமாக இருக்காளோ என்னவோ அப்படின்னு பேச, ஆமாம் எப்போதும் ஒரு மனுஷனை திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி அவனுக்கு வீட்டுக்கு வர தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. குமரன் வராரு, எங்கே தான் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து கத்த, எதுக்காகடி கத்துற, அக்கம் பக்கத்துலாம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கங்கா. உண்மையான காரணத்தை சொல்லாதனால கங்காவுக்கு கோவம் திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சாரதா, இப்படியே நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பசங்களை கூப்பிட்டு கொடைக்கானலே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம, எங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற இதுனாலதான் இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கங்காவும் பதிலுக்கு பேச, நாங்க அவ்வளவு வருஷமா அங்க வாழ்ந்த ஊர், அங்க போயிட்டு நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீருடன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் குமரனை கங்கா சாப்பிட சொல்றாங்க. எனக்கு பசிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கம் விஜய் காவேரி கிட்ட, நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அந்த சந்தோஷத்துல கொஞ்ச நாளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இங்க இருந்து போறதுக்கு 2 நாள் முன்னாடி என்னை பார்த்து பேச வந்தா, அப்பவே ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருந்தா. அப்பவே நான் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் அவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. எங்க தாத்தா பாட்டி எங்க சித்தி எல்லாரும் என் கூட இருந்தாலும் எங்க அம்மா இல்லை அப்படின்ற கவலை என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. லைஃப்ல எப்போ வெண்ணிலா வந்தாலும் அது எல்லாத்தையுமே அவ மறக்கடிச்சிட்டா. அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனால் இந்த சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட, அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க.